இன்னைக்கு வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, have equipped yourself to identify problems in the organization. கம்பெனிக்குள்ள போனா உங்களால ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும் சார். முடியும். அதாவது பிரச்சனைன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நீங்க டூல்ஸ்ன்னு சொல்லணும்னா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி பத்தி நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் டிஸ்கஷன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர். வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னா என்னது? உங்க கஸ்டமர்ஸோட பெயின் ஏரியாஸ். கஸ்டமரை நீங்க பேச அலோவ் பண்ணணும். பல கம்பெனில பாத்தீங்கன்னா கஸ்டமரை பேசுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பேசவே அலோவ் பண்ணாம எப்படி நமக்கு தெரியும்? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். உங்ககிட்ட ஒரு 50 பசங்க படிக்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரு. உங்க கீழே 50 பசங்க இருக்காங்க. உங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நீங்க பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. How will you identify a problem? சொல்லுங்கப்பா. ஸ்டூடண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸ்டூடண்ட் கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்கணும். இதுக்கு பேர் தான் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு பேர். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்கணும். அதுக்கு பேர் வாய்ஸ் ஆஃப் பிசினஸ்னு பேர். அதுக்கப்புறம் பிரின்சிபால் கிட்டயும் கேட்கணும். வாய்ஸ் ஆஃப் பிசினஸ்னு பேரு. வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், வாய்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் நோன் ஃபெயிலியர்ஸ். நோன் ஃபெயிலியர்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. கஸ்டமர்ஸ் வாயை திறக்க விடாம வச்சுக்கிட்டு, பிசினஸ்ல இருக்கிறவங்க சொல்றதையும் கேட்காம இருந்துகிட்டு, ஆல்ரெடி நோன் ஃபெயிலியர்ஸையும் கண்ணால பார்க்காம இருந்துகிட்டு ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது சார். இந்த மூணையும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டே வந்துடும். லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ப்ராஜெக்ட் ஹாப்பர். அதுக்கு பேர் என்ன? ப்ராஜெக்ட் ஹாப்பர். ஒரு கம்பெனிலுமே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஹாப்பர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லா கம்பெனிலுமே சின்னதா ஏதாவது ஒரு கம்பெனி தெரிஞ்சா கூட, சின்ன கம்பெனி மேபி ஒரு 10 மிஷின் தான் இருக்கும், அங்க கூட பாத்தீங்கன்னா யூ கேன் டூ 100 ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? So voice of customer, voice of business, cost of poor quality. These are the tools for problem identification, tools for project identification. இப்போ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டா பிளான் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் ப்ராஜெக்ட் சார்ட்டர். ப்ராஜெக்ட் சார்ட்ல கட்டாயமா இந்த 6 விஷயம் இருக்கணும். இந்த 6 தாண்டி சில விஷயங்கள் நீங்க கொடுக்கறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ், நீங்க ஆட் பண்ணலாம். ஆனா கட்டாயம் இந்த 6 இருக்கணும். பிசினஸ் கேஸ், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், கோல் ஸ்டேட்மெண்ட், ஸ்கோப் ஸ்டேட்மெண்ட், டைம்லைன், டீம் மெம்பர். அதுக்கப்புறம் அப்ரூவல். அப்ரூவல் யாரு பண்ணணும்னா ப்ராஜெக்ட் லீடர் கையெழுத்து பண்ணணும். முதல்ல ப்ராஜெக்ட் லீடர், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். ப்ராஜெக்ட் லீடர் ஏன் பண்ணணும்னா அவர் தான் ப்ராஜெக்டை லீட் பண்ண போறாரு. டீம் மெம்பர் அவர் தான் செலக்ட் பண்றாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கனால ப்ராஜெக்ட் லீடர். ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் ஏன் சைன் பண்ணணும்? பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ஃபினான்ஷியல் இம்பாக்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கம்பெனிக்கு 3.6 crore சேவ் ஆக போகுது நம்ம பண்ற ப்ராஜெக்ட்னால. அப்போ ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் அதை ஆத்தரைஸ் பண்ணணும். 3.6 கோடி ரூபாய் சேவிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல 10% நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தா கூட 36 லட்சம் சேவிங் கம்பெனி. கரெக்ட் தான் நான் சொல்றது? மொத்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ண வேணாம். இருக்கிற பிரச்சனையில 10% மட்டும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் த ப்ராப்ளம் ஒன்லி பை a small fraction. அதுக்கே எவ்வளவு சேவிங் வருது? 36 லட்சம் வருது. அப்போ உன் ப்ராஜெக்டை பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நீ ஆனா கிளியரா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் வந்து வில் ஆத்தரைஸ். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் வந்து சைன் பண்ணுவார், ரைட்? அது வந்து பிசினஸ் கேஸ், ஐ மீன் அது வந்து அப்ரூவல். ஒன்னு நம்ம பார்த்துலாம். யாராவது ஒருத்தர் இதை படிங்க சவுண்டா. The business case describes why this project is important to the company. Why should the organization support this project? சரி, இப்ப நீங்க எல்லாரும் வந்து
ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது முக்கியமா இல்லையா? எஸ் சார். Yes, sir. ஆனா எவ்வளவு பேர் ஆரோக்கியத்துக்காக நேரம் செலவிடுறீங்க டெய்லி? யாராவது செலவிடுறீங்களா? டைம் சார், ஜிம் போறேன் சார். ஓ வெரி குட். எவ்வளவு நேரம் போறீங்க ஜிம்முக்கு காலையில? காலையில சார், ஈவினிங் சார். 6 o'clock போனா நைட் 9 o'clock வரைக்கும் ஒர்க் அவுட் போடுவோம் சார். ஐயோ வெரி குட் ரைட். அந்த மாதிரி ஸோ அப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நேரத்தை செலவிடணும். ஆனா இப்ப அவரு மனோஜ் வந்து டக்குன்னு சொல்லிட்டாரு சார் 3 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப சின்சியரா இருக்காரு. வெரி குட். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருக்குமா? No, sir. No, sir. காலைல Yes, sir. எழுந்த உடனே பர்கர் ஆர்டர் பண்ணி ஒன்று சாப்பிடுவோம். மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கதா அர்த்தமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா? No, sir. எக்ஸாக்டா No, sir. கரெக்டா இல்லையா? எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பண்ணிட்டு நம்ம ஹெல்த்துக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தாகமா இருந்தா உடனே ஒரு கோகோ கோலா வாங்கி குடிப்போம். ஹெல்த்துக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஹெல்த்துக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப முதல்ல நம்ம வந்து ஹெல்த்தை நம்ம சரியா வச்சுக்கிறது எதனால முக்கியம்? யாராவது காரணம் சொல்லுங்க. நம்ம ஹெல்த்தியா ஏன் இருக்கணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். Why we need to be healthy? Health is wealth, sir. சொல்லுங்கப்பா. லாங் டைம் இருக்கலாம் சார். சொல்லுங்க. லாங் டைம் இருக்கலாம் சார் எனர்ஜியா. லைஃப் டென்யூர் வந்து ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஒரு 40 வயசு 50 வயசுல மண்டை போடுறதுக்கு பதிலா ஒரு 60-70 வயசு வரைக்கும் நம்ம இருக்கலாம். வெரி குட். அப்ப ஒரு காரணம் இருக்கு. ஏன் இந்த காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொக்கோ கோலா குடிக்கிறதையோ இல்ல ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? இது எழுதுனாதான் தெரிய வரும். எழுதாம சும்மா நம்ம விட முடியாது. பொதுவா இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் இப்ப வாங்கப்பா மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஃபுல்லா ஜங்க் ஃபுட்டா நான் ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் சாப்பிடுவீங்க, ஒருத்தர் கூட அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஆமா கரெக்ட்? எல்லாருக்கும் பார்ட்டின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறேன். வாங்கப்பா ஒன் டே பார்ட்டி, நம்ம எல்லாம் ஒரு ட்ரைனிங்ல மீட் பண்ணோம். ஸோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் கிவ் யூ அ பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு ஃபுல்லா டேபிள் ஃபுல்லா ஜங்க் ஃபுட் தான். ஈச் ஒன் ஆஃப் யூ வில் ஈட் இட். ஆமா கரெக்ட்? எஸ் சார். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு உன்னோட மைண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஏன் அதை தவிர்க்கணும் அப்படின்னு. அப்ப ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்ன்ற கேள்விக்கு பதில் நீங்க கொடுக்கணும். அதான் பிசினஸ் கேஸ். இது ஈஸியா நான் புரியணுன்றதுக்காக என்ன சொன்னேன்? நம்பர் 1 ஃபினான்சியல் பெனிஃபிட், நம்பர் 2 இன்டைரக்ட் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சாதான் கம்பெனி உன் ப்ராஜெக்டே வந்து டைம் கொடுத்து படிப்பாங்க உன் ப்ரொபோசலே. கிளியர்? அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அதேதான். why should the organization support this project? இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஃபார்மேட் தான். நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து ஒரு ஃபார்மேட், அதுக்காக இதுதான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. from time 1 to time 2 we experience Priya madam, are you there? Priya madam? Yes sir, I am here. ரவிக்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து ஒரு 12 இல்லைன்னா 12:10 ஜாயின் பண்ண சொல்லுங்க. ரைட்? ஹி வில் அவருக்கு மீட்டிங் ஐடிலாம் கொடுத்துருங்க. ரைட்? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் மெட்ரிக். அங்க பெயின் மெட்ரிக்னு எழுதியிருக்கேன் பாருங்க, அதுதான் சிடிக்யூ. பெயின் மெட்ரிக் தான் என்னது? சிடிக்யூ, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. டார்கெட்னா என்ன? ரிஜெக்ஷன் வந்து 10% இருக்கு. அப்ப சிடிக்யூ வந்து ரிஜெக்ஷன். கரண்ட்ல எவ்வளவு இருக்கு? 10%. ஆனா நம்ம எவ்வளவு பண்ண போறோம் ப்ராஜெக்ட் மூலமா? 10ல இருந்து 5% கொண்டு போறோம். வித் டார்கெட் ஆஃப் 5% ஆர் டார்கெட் வந்து 6% வைப்போம். 10ல இருந்து நான் 6% கொண்டு வரேன். வித் டார்கெட் ஆஃப் 6%, the gap of 4% leads to cost of poor quality of 1.8 crores annually. annuallyன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க எப்பவுமே. லாஸ் வந்து கால்குலேஷன் பண்ணும் பொழுது எந்த ப்ராஜெக்ட்ல பண்ணாலும் ஒரு ஆனுவலா தான் கால்குலேட் பண்ணணும். ரைட்? மாசத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபான்னு இருந்தா வருஷத்துக்கு 1.2 crores. அப்படிதான் நீங்க அதை கால்குலேட் பண்ணணும். Can somebody read out the statement, business case? படிங்க, ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. இல்ல சத்தமா படிங்க. The business case describes why this project is important to the company. Why should the organization support this project?
From time 1 to time 2, we experience pain metric. With a target of target metric, this gap of ash leads to a COPQ of dollars, so many dollars. Right. அது அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். எக்ஸாம்பிள் 1 போட்டுருக்கு, அது படிக்குமா? Example 1. From 6/5/2017 to 6/12/2018, ABC Inc. has experienced a 23% increase in operating cost of ABC construction with a target of 0.05%. This increase of 22.5% has led to a COPQ of $253,000. வெரி குட், தேங்க்யூ. சிஓபிக்குனா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, ரைட்? அதாவது 5வது மாசம் 2017 இருந்து 12வது மாசம் 2018 வரைக்கும் பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்கு? 1.5 வருஷமா இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்கு? 1.5 years. 1.5 years. Yes, sir. 1.5 வருஷமா கம்பெனில இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. அந்த பிரச்சனை என்ன? ஆபரேட்டிங் காஸ்ட் வந்து கூடிடுச்சு. கரண்ட் லெவல்ல ஆபரேட்டிங் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 23%. ஆபரேட்டிங் காஸ்ட்னா என்ன? கம்பெனிய ரன் பண்றதுக்கு உண்டான செலவு. 23%ன்றது ரொம்ப ஹியூஜ். 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுதுன்னா 23 லட்சம் ரூபாய் வந்து ஆபரேட்டிங் காஸ்ட்லயே போகுது. ப்ராடக்ட்டை தயார் பண்றதுக்கு இல்ல, ஆபரேட்டிங் காஸ்ட், ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, பொதுவா பெரிய கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ஆபரேட்டிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட டார்கெட் வேல்யூ எவ்வளோன்னா ஜஸ்ட் 0.05. 0.05னா என்ன அர்த்தம்னா 0.5. தட்ஸ் நாட் 0.05, 0.5. டார்கெட் வந்து 0.5 வரணும். 0.5 வரணும்னா எவ்வளவு கம்மி பண்ண போறாங்க? 23ல 22.5 கம்மி பண்ண போறாங்க. 23ல 22.5 கட் பண்ணி எடுத்தா பேலன்ஸ் 0.5 தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணேன்னா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி எவ்வளவு சேவிங் ஆகும் எனக்கு? $253,000. நீங்க ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேவ் ஆக போகுது. அப்ப இந்த ப்ராஜெக்ட பண்றது நல்லதா இல்ல டிராப் பண்ணிடலாமா இந்த ப்ராஜெக்ட? நல்லது சார். நல்லது. ஆமா, அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வரணும். அடுத்த இது reducing the rejection percentage from average 2.8 to 1%. currently 2.8% rejection ஆயிட்டு இருக்கு ஒரு ப்ராடக்ட்ல, ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல. அது 2.8ல இருந்து எங்க கொண்டு வராங்க? 1% கொண்டு வராங்க. our project is expected to save 4 lakhs annually. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேவிங் கொடுக்குது? 4 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் கொடுக்குது, ரைட்? by shifting the sigma level from 3.4 to 3.8. சிக்மா லெவல் கரண்ட்லி எங்க இருக்கு? 3.4ல இருக்கு. அதை 3.8 கொண்டு போறாங்க. உடனே 6க்கு எல்லாம் போல. ஆஃப்டர் டெமாலிஷிங் 65% ஆஃப் த ரிஜெக்ஷன். இந்த 65% எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க 65% எப்படி வந்துச்சுன்னு? 1 sigma. சொல்லுங்க பாப்போம். 1 sigma. அந்த क्वेश्चनல அந்த ஸ்டேட்மென்ட்ல இருக்கு ஆன்சர். ஆக்சுவலா கணக்கு போட முடியுதா யாராதால? கரண்ட் ரிஜெக்ஷன் எவ்வளோ? கரண்ட் ரிஜெக்ஷன் எவ்வளோ? 2.8. ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் எழுதிருக்கா இல்லையா ஸ்டேட்மென்ட்ல? 2.8. 2.8. நம்ம டார்கெட் எவ்வளவு பண்றோம்? 2.8ல இருந்து 1.8. அப்ப எவ்வளவு ரிஜெக்ஷன் குறைக்கிறோம்? 1.8. 1.8. 1.8 2.8ல இருந்து 1.8 கொண்டு வரோம். அப்ப 1.8 டிவைடட் பை 2.8 யாராவது போட்டு பாருங்க. 0.64. 0.64. 65% வந்துருச்சா? வந்துருச்சா? எஸ் சார். வெரி குட். சோ பிரச்சனைய முழுசா நம்ம குறைக்கல, 65% பிரச்சனையை தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு சேவிங்ஸ் வருது கம்பெனில? 4 lakhs. சின்ன ப்ராஜெக்ட் 4 lakhs, ரைட்? அதே நேரம் இந்த அச்சீவ்மெண்ட் எவ்வளவு நாள்ல அச்சீவ் பண்ணணும்ன்றாங்க?
180 180 days. days. 80 days. 180 daysனா எத்தனை மாசம் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க? 6 மாசம். 6. எப்படி தெரியும் 6 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியும்னு? Data values. ஒர்க்க பிரேக் டவுன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒர்க்க பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்றத வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதனாலதான் அவங்களுக்கு என்ன தெரியுது, 6 மாசத்துல முடிக்க முடியும்னு தெரியுது. கம்பெனி ஓனர் கிட்ட போய் 6 மாசத்துல ஒரு வேலையை முடிப்பேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ரிசோர்சஸ் எல்லாம் வாங்கிட்டு 6 மாசம் கழிச்சு முடிக்காம இருக்க முடியுமா நம்ம? No, sir. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணாதான் இதை எழுத முடியும். நீங்க நினைக்கலாம் ஏதோ சும்மா ஸ்டேட்மெண்ட் ஏதோ எழுதுறாங்கன்னு, அப்படிலாம் இல்ல. இதுல ஒண்ணு எழுதணும்னா இதுக்கு உங்களுக்கு வந்து டீடைல் ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். Do you understand importance of business case? Yes, sir. Sir. Problem statement. இத படிங்க ஒரு ஆளு. படிங்க, ரீட் பண்ணுங்க. The problem statement contains a brief description of the pain being experienced by the organization. The problem statement should be related to the VOC, internal or external. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ கஸ்டமரோட பிரச்சனையா இருக்கணும் அல்லது பிசினஸோட பிரச்சனையா இருக்கணும். பிரீஃப்லி டிஸ்கிரைப் பண்ணணும். டிஸ்கிரைப் பண்ணணுமே வெளியே சொல்யூஷன் எல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவீங்களா இல்ல பரல்கான் மாத்திரை எழுதி கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? பரல்கான் மாத்திரை எழுதி கொடுங்க சார்ன்னு சொன்னா எந்திரிச்சு வெளியே போன்றுவார் டாக்டர் இல்லையா? ஏன்னா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறது இப்ப வேலை கிடையாது. பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்றதுதான் இப்ப வேலை. நம்ம இன்னும் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணல. அப்போ ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணணும். எவ்வளவு நாளா இருக்கு ப்ராப்ளம், எப்படி உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு, என்ன மாதிரி வந்து என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குன்றத டிஸ்கிரைப் பண்ணணும். It must include the current state of the process in a metric. Metricனா CTQ. இந்த மாதிரி படிச்சு, அதாவது இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சா படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கண்ணுல தண்ணி வரணும். கரெக்டா? இப்ப நம்ம போய் நீங்க போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, எங்களை வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணுல தண்ணி வருமா வராதா? No, sir. வருமா வரா? கட்டாயம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைன்னா, வசதி இருக்கிறவங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க, பண வசதி இல்லாதவங்க வேற மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரைட்? அப்போ அந்த 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 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க கரெக்டா நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்லயே முக்கியம். ரைட்? ஸோ அப்ப அந்த 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 லைனை படிக்கும் பொழுது அந்த பக்கம் வாசிக்கிறவரு இந்த ப்ராஜெக்டை பண்ணியே ஆகணும்னு தோணணும். இதுதான் ஒண்ணு இல்ல, பிக்கர் த வை, ஈஸியர் த ஹவு. நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் வை. எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்? ஒய்யை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரைட்? அடுத்து கோல் ஸ்டேட்மெண்ட். கோல் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். கோல் ஸ்டேட்மெண்ட் மெஷரபிளா இருக்கணும். கோல் ஸ்டேட்மெண்ட் அச்சீவபிளா இருக்கணும். கோல் ஸ்டேட்மெண்ட் ரெலவெண்டா இருக்கணும். டைம் பவுண்டடா இருக்கணும். ரைட்? இதுலயும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. should be a smart goal. இப்போ இங்க பாருங்க, increase the motivation score. motivation score அப்படின்றது என்னது? CTQ, motivation score. ரைட்? அது வந்து பாத்தீங்கன்னா 42% இருந்து 70% ஆகணுமா? 42%ன்றது என்ன அர்த்தம்? 100 பேர் வேலை செய்யற இடத்துல 42 பேர் தான் கம்பெனிக்கு ஃபேவரபிளா ஒர்க் பண்றான். மீதி 58 பேர் எப்படி வேலை செய்யறான்? சம்பளத்துக்காக தான் வேலை செய்யறான். He is not really duty conscious. இது எப்படி நமக்கு தெரியும்? ஒரு சர்வேல இப்ப நம்ம ஒரு ஃபீட்பேக் உங்களை கேட்கிறோம், ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு என்ன, அதுல இருந்து எனக்கு தெரியும் how many of you are நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சீரியஸா அட்டன் பண்ணிருக்கீங்க, how many of you just like that அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நம்ம அந்த கொஸ்டினை கரெக்டா கேட்டோம்னா தெரிஞ்சிடும். அப்போ இந்த 42%ல இருந்து 72% அச்சீவ் பண்ணணும். எவ்வளவு நாள்ல அச்சீவ் பண்ணணுமா? பிஃபோர் third quarter of 2017. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இருக்கா இல்லையா? Yes, sir. அளக்க முடிஞ்சதுன்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு அர்த்தம். ரைட்? ஸ்பெசிஃபிக்கா இருந்தாலே மெஷரபிள். அப்புறம் 42% இருந்து 70% அச்சீவ் பண்ண முடியுமா?
முடியும் சார். முடியும். 100% போட்டா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ எப்பவுமே நம்ம வந்து கோல்ஸ் வந்து அச்சீவபிளா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்ட்னா என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் எங்க நடக்குது? HR டிபார்ட்மெண்ட்ல நடக்குது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்களோ ரைட், அது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெலவெண்டா இருக்கணும், டைம் பவுண்டடா இருக்கணும். இன்னொன்னு வந்து நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிரீன் பெல்ட் ப்ராஜெக்டா தான் இருக்கும். அந்த கிரீன் பெல்ட் ப்ராஜெக்ட் வந்து கம்பல்சரி ரெலவெண்டா இருந்தே ஆகணும். நீங்க என்ன டொமைனோ அந்த டொமைன்ல தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் மெக்கானிக்கல், ஸோ நீங்க பெட்டர் யூ ஷுட் டூ ப்ராஜெக்ட் இன் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஆட்டோமொபைல் யூ ஷுட் டூ ப்ராஜெக்ட் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராஜெக்ட் பண்ணணும், வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி மாத்தி ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகணும்னா then you must become a black belt. That the relevance is very important. Scope statement. Scope statement என்னன்னா, இப்ப நீங்க நம்ம புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம ட்ரைனிங்கே எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா டூல்ஸையும் நம்ம கவர் பண்றோமா இந்த yellow belt ட்ரைனிங்ல? எஸ் ஆர் நோ? No. எல்லா டூல்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாது. எல்லா டூல்ஸை கவர் பண்ணா 2 நாள்ல முடிக்க முடியாது. அது பாட்டுக்கு ட்ரைனிங் போயிட்டே இருக்கும், 5 நாள் போகும். அப்ப அதுக்கு பேர் yellow belt ட்ரைனிங் கிடையாது, அது என்னவா மாறிடும்? கிரீன் பெல்ட் ட்ரைனிங். அப்போ ப்ராஜெக்ட் பண்ணாலுமே டைம் லைன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கோப் இஸ் இம்பார்ட்டன்ட். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா yellow belt ட்ரைனிங் என்னவா மாறிடும்? கிரீன் பெல்ட் ட்ரைனிங். Green belt. அப்ப ஸ்கோப்ன்றது வந்து எதெல்லாம் செய்யணும் அதுக்கு பேர் இன் ஸ்கோப், எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு பேர் அவுட் ஸ்கோப். கிளியர்? நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மேக்ஸ் டீச்சர், நீங்க மேக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே ஸ்டூடெண்ட் சயின்ஸ்ல வீக்கா இருந்தா அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்க ப்ராஜெக்ட் கோல் என்னது? மேக்ஸை இம்ப்ரூவ் பண்றது மட்டும். அப்ப மேக்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், சயின்ஸை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஸோ அப்ப நீங்க ப்ராப்ளம் வந்து எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அங்க மட்டும்தான் உங்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன எழுதுறோம்? ஸ்கோப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். டைம்லைன். இந்த டைம்லைன் எப்படி கொடுக்க முடியும்னா, ப்ராசஸை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸை பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன ப்ராசஸா பிரிச்சு, சின்ன சின்ன ப்ராசஸை சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு, சின்ன சின்ன டாஸ்கை எலிமெண்டல் டாஸ்கா மாத்தினா மட்டும்தான் அந்த அந்த வேலை என்னன்னு தெரியும். வேலை என்னன்னு தெரிஞ்சாதான் டைம் அசைன் பண்ண முடியும், இல்லையா? அப்போ உங்க ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுது? ப்ராஜெக்ட்னா எப்படி போவோம்? ஃபர்ஸ்ட் டிஃபைன். அப்போ டிஃபைன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுது? டிஃபைன் முடிச்சிட்டீங்கன்னா மெஷர், மெஷர் முடிச்சிட்டா அனலைஸ். அப்போ ஒரு உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஷெட்யூல் போடுறது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். டீம் மெம்பர் எடுக்கிறதும் எப்ப தெரியும்? ஒர்க்கை பிரேக் டவுன் பண்ணாதான் தெரியும். இப்ப நீங்க சிம்போசியம்லாம் நடத்திருக்கீங்களா காலேஜ்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல? யூ கண்டக்ட் சிம்போசியம், யூ கண்டக்ட் கான்ஃபரன்ஸ், யூ கண்டக்ட் ஒர்க் ஷாப் பண்ணிருக்கீங்களா இல்லையாப்பா? பண்ணியிருக்கோம் சார். எப்படி நீங்க அதுக்கு வந்து அந்த ஒர்க் எல்லாம் பிரிப்பீங்க? முதல்ல ஒர்க்கை சின்ன சின்னதா எழுதுவீங்க, கரெக்டா? இன்விடேஷன் போடுறது, பேப்பர் கால் ஃபார் பண்றது, பேப்பரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதை பிரசன்டேஷனுக்கு ஷெட்யூல் போடுறது, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது, ரைட்? எஸ் சார். எல்லா எலிமெண்டல் டாஸ்க் எல்லாம் லிஸ்ட் போட்டாதான் டீம் மெம்பர் செலக்ட் பண்ண முடியும். யாரை கம்யூனிகேட் பண்ண சொல்லலாம், அன்னைக்கு யாரை காம்பேரிங் பண்ண சொல்லலாம்? யாரப்பா காம்பேரிங் பண்ண சொல்லுவீங்க? நல்லா பேசுற ஆளை பண்ண சொல்லுவீங்களா, இல்ல பேசுறதுக்கே பயப்படுற ஆளை பண்ண சொல்லுவீங்க? நல்லா போல்டா பேசுறவங்க கூட பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த எலிமெண்டல் டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சாதான் டீம் மெம்பர்ஸ்லாம் அசைன் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ அதுக்கு ரொம்ப இதெல்லாம் பண்ணி தான் இங்க டீம் மெம்பர் செலக்ட் பண்ணணும். பொதுவாக டீம் மெம்பர்னா அதுல கட்டாயம் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் இருப்பாங்க, அண்ட் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட் கிரீன் பெல்ட் ப்ராஜெக்ட்னால டெஃபினட்டா கிரீன் பெல்ட்ஸ் இருக்கணும், ரைட்? இவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின் ஆயிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் தெரியாத ஒரு ஆளை உங்க ப்ராஜெக்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அதுவே உங்க ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுறதுக்கும் ஃபெயில் ஆகுறதுக்கும் காரணமாயிடும். இதான் ப்ராஜெக்ட் சார்ட்டர். நம்ம பேசின விஷயத்த எல்லாத்தையும் மொத்தமா எழுதியாச்சு. இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது வந்து புரிய வரும், ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன அதே ப்ராஜெக்ட் இங்க பாருங்க, 2.8ல இருந்து 1க்கு வருது. இதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிக்மா லெவல வந்து 3.4ல இருந்து 3.8க்கு கொண்டு போறாங்க. அதுக்கு
ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸ்கோப் பாருங்க, ஒரு ப்ராடக்ட்ல லென்த்ல பிரச்சனை வருதா, அப்ப லென்த் அண்டர் சைஸ் பிரச்சனையை மட்டும் தான் சால்வ் பண்றாங்க. மத்த பிரச்சனை எல்லாம் அவங்க பார்க்கல. வித் பிரச்சனை, டயாமீட்டர் பிரச்சனை எல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க பாக்குற பிரச்சனை எதுதான்? லென்த் மட்டும்தான். நீங்க நினைக்கலாம், என்ன சார் லென்த் நீங்க விட்ட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தனா உன் ப்ராஜெக்ட் ஸ்கோப் என்ன ஆயிடும், கூடிக்கிட்டே போயிடும். ஸ்கோப் ஓவர் ஆக ஆக உன் ப்ராஜெக்டோட டைம் லைன் எல்லாம் மீட் பண்ண முடியாது. அப்புறம் ப்ராஜெக்ட் பிளான், இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் சார்ட்டர், ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ். ஆனா இதை ரீட் பண்ணா இட் வில் கிவ் லாட் ஆஃப் மீனிங். உங்க ப்ராஜெக்ட ரீட் இந்த சார்ட்டரை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்பான்சருக்கு தோணும். முடிஞ்சா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹைரார்கி, ப்ராஜெக்ட் டீம் ஸ்ட்ரக்சரை ஒரு ஹைரார்கில போடலாம். யாரு ஸ்பான்சரு, அண்ட் தென் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏதாவது நீங்க கன்சல்டன்ட் அசோசியேட் பண்ணிருக்கீங்களா, வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள காட்டலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட சாம்பியன் யாரு, டீம் லீடர் யாரு, டீம் மெம்பர் யாரு, ஒருத்தருக்கும் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. போட்டோ எல்லாம் போட்டு எல்லாம் கிளியரா போட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் வில் பி மோட்டிவேட்டட், ரைட்? இதுக்கு பேர் என்ன, இந்த டூலுக்கு பேர் என்ன? ஸ்கெடியூல், ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல், கேன் சார்ட்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? கேன் சார்ட். இங்க பாருங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன முதல் 3 வீக்ஸ், சாரி, ஓகே, ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு மழையில கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் என்ன டாஸ்க்கு, அடுத்த 3 வீக், அப்புறம் அடுத்த 5 வீக்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த 4 வீக்ஸ், அப்புறம் அடுத்த 4 வீக்ஸ். சில ஒர்க் எல்லாம் பேரலா நடக்குது. இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ப்ராஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் டிஃபைன் ஃபேஸ், ரைட்? ஸோ நம்ம பார்த்த டூல் என்னது? திஸ் இஸ் கால்ட் ப்ராஜெக்ட் சார்ட்டர். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 பேஜ்ல கொண்டு வர்றது போதும். நீங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுக்கறதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், we will now move on to the next module, and